இரவு 12 மணிக்கு மின்தடை என்றாலும் உடனடியாக சரி செய்யப்படுவதாக பெருமிதம் தெரிவித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி தேரோடும் வீதிகளில் புதை மின்தடமாக மாற்றியுள்ளதாக குறிப்பிட்டார். சட்டப்பேரவையில் பேசிய அவர் 4 ஆண்டுகளில் 63,300க்கும் மேற்பட்ட மின் திருட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டின் மின் கட்டணம் குறைவு என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் மின்னகம் மூலம் 33,80,807 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் 33,74,801 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல இந்த உள்கட்டமைப்போடு சேர்த்து இன்னும் கூடுதலாக பணிகள் எங்கே தேவை என்பதை ஒவ்வொரு மாதங்களிலும் துறையினுடைய அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகின்றது. அவர்கள் களத்திற்கு சென்று இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு எங்கெங்கெல்லாம் பொதுமக்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறது, பொதுமக்கள் சொல்வதற்கு முன்பாகவே இதை எடுத்து செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலும் கூடுதலாக புதிய பணிகளும் எடுத்துக்கொண்டு அந்த பணிகளை இந்த ஆண்டு மின்சார வாரியத்தின் மூலமாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தமிழ்நாடு முழுவதும் மின்சாரம் சார்ந்த மின்வாரியம் சார்ந்த புகார்கள் இருந்தால் மின்னகத்துடைய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தெரிவித்தால் விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பாக முதலமைச்சர்கள் மின்னகத்தை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அதேபோல இறந்தவர்களுடைய வாரிசுகளுக்கு பணி நியமனம், உடல்நிலை கருதி தங்களுடைய வேலை வாய்ப்பிலிருந்து வாரிசுகளுக்கான அந்த வேலை வாய்ப்புகள் என்பதை முதலமைச்சர்கள் கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். பொதுவாக இறந்தவங்க 1 வருஷம் 2 வருஷம் காத்திருந்து மனு எடுத்து மின்வாரிய தலைமை அலுவலகத்திற்கு வந்து முதலமைச்சருடைய தனிப்பிரிவு அலுவலகங்களுக்கு சென்று கொடுப்பதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். உடனுக்குடன் அந்தந்த மாதங்களிலேயே குறிப்பாக அதற்கான வேலை உத்தரவுகளை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். இதுவரை இந்த 4 ஆண்டுகளில் 2692 வாரிசுதாரர்களுக்கு பணி நியமனங்களை ஆணைகளை வழங்கி முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசு புதிய வரலாற்று சாதனையை உருவாக்கி இருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.